வெல்கம் டு சமையல் வித் கவி. நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச பொட்டுக்கடலை பர்ஃபி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து 250 ml கப்பில் 1 கப் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா சளிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போது பொட்டுக்கடலை எடுத்த கப்லேயே 1/2 கப் தேங்காய் எடுத்திருக்கேன். இதையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் பவுலில் சேர்த்துக்கலாம். அதே கப்லேயே 1/4 கப் சுகர் எடுத்திருக்கேன். இதையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடவே 5 ஏலக்காய் விதை எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதையும் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது கூட நம்ம மில்க் மேடு சேர்த்திக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் மில்க் மேடு எடுத்திருக்கேன். மில்க் மேடு வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் இதுக்கு பதிலாக சுகர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது கூட நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நான் 20 ml நெய் வந்து நல்லா உருக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட நம்ம மில்க் சேர்த்திக்கலாம். நான் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் மில்க் எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒரு பவுலில் கூட சேர்த்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு அலுமினியம் ஷீட்டில் ரோல் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ ஷீட்டில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து மாவு ஒட்டாமல் இருக்கும். இப்போ இது நல்லா எண்ணெய் போட்டாச்சு. இப்போ அந்த மாவு வந்து உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வச்சு நீங்கள் ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ இது நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா ரோல் பண்ணி எடுத்துகிட்டு 2 சைடும் நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஒரு 1/2 hour கிட்ட ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இப்போ இது ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு. இதை நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது மேலே கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் போடுறதுனாலும் போடல, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஆயில் போட்டுக்கோங்க. அப்போ தான் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், சூப்பரான பொட்டுக்கடலை பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சமையல் வித் கவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தொடர்ந்து வீடியோஸ் வரும். தேங்க்யூ.